அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. அன்னதானத்தை இப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட தலைப்பு. ஏன்னா அன்னதானம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் அது அன்னதானமாகும். ஆனால் நம்மள பெரும்பாலரும் எப்போ அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னா, ஏதேனும் நம்ம குடும்ப ஆஸ்தான ஜோதிடர் போய் இந்த கோவிலில் இந்த அன்னதானத்தை செய்யுங்க ஏதாச்சும் சரியாகும்னு சொன்னால் போய் அன்னத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். அது மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம், அவ்வளவுதானே தவிர அது அன்னதானம் ஆவது இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னடா இப்படி சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம். தன்னை மறந்து செய்வது தானம். ஒருவர் கேட்குறாங்க அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தானம். அவங்க கேட்கவே இல்லைனா கூட தன்னை மறந்து கொடுப்பதற்கு பேர் தர்மம். இந்த ரெண்டு விஷயத்தை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. அன்னதானம் மிக சிறப்பானது, இல்லை என்று சொல்லவில்லை. அதை எப்படி ஆரம்பிக்கலாம்? யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த கோயிலில் போய் கொடுங்க அப்படின்னா அப்போ ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில் தொடர் நடைமுறையாக மாற்றும் பொழுது தான் அது அன்னதானம் ஆகிறது. 10 நாளைக்கு செய்யுங்க, 15 நாளைக்கு செய்யுங்க, ஒரு கோயிலில் இருக்க 10 பேத்துக்கு வாங்கித்தாங்க, கோயிலில் இருக்க 10 பேத்துக்கு வாங்கி தரணுங்கிற அவசியம் இல்லை. தினமும் உங்கள் கண் முன்னாடி பசியால் வாடுகின்ற உயிர்களுக்கு உங்களை மறந்த நிலையில், அதாவது அனிச்சை செயல்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கண்ணு மூடுறது, இந்த உடம்பு சிலிருக்கும் போது டக்குன்னு முள்ளு கொடுத்தும் போது கால் எடுக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறாங்களா, அது மாதிரி அனிச்சை செயலாக நம்ம மனம் மகிழ்ந்து கொடுப்பதற்கு பெயர் தான் அன்னதானம். அதை செய்து பழகுங்கள். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி நான் செய்கின்றேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம அன்னதானத்தை ஆரம்பிப்போம். அதில் துளி கூட சந்தேகம் இல்லை. பார், நான் 50 பேத்துக்கு கொடுத்துருக்கேன், 100 பேத்துக்கு இன்றைக்கி வாங்கி தந்திருக்கேன், இந்த வாரத்தில் இத்தனை பேத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை நீங்கள் தொடர் நடைமுறையாக மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. கடினமாக இருந்தாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை அல்லது தினமும் அப்படிங்கிற அந்த தொடர் நடைமுறையாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அது மாறும்போது ஒரு குறிப்பிட்ட நிலை தாண்டி இதை செய்கிறோமா அப்படிங்கிறதவே மறந்துடுவோம். ஏன்னா இறைவன் செய்ய வைக்கின்றார், உங்களை கருவியாக பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். பசியாற்றுவதற்கு உங்களை அப்படி உங்களை ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ உயரிய குணமுடையவராக இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஏன்னா இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம செய்கிறதவே மறந்துட்டு அந்த நாளில் போய் அந்த வேலையை, இறைவன் நமக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு வருவோம். அப்போ எதுக்கு செய்கிறோம், என்னத்துக்கு செய்கிறோம்லாம் தெரியாது. நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பாருங்கள். அப்போ தான் அந்த அன்னம் தானமாகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அன்னதானம் செய்தால் தோஷம் போகுமா, அன்னதானம் செய்தால் கஷ்டம் போகுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டோம் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த அன்னதானத்தை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமும் தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் சோதனையும் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல இறைவன் கொடுக்க சொல்கிறார், நாம் இயலாதவர்களுக்கு கொடுக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நாம் அடையும் போது இறைவனுடைய குழந்தையாகவே நாம் நம்மை உணர்வோம். அப்போ மனதில் மகிழ்ச்சி மட்டுமே குடிக்கொண்டிருக்குமே தவிர அவர்களை எந்த கவலையும் அண்டாது, எந்த சோகமும் அண்டாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனிமேல் அன்னதானம் செய்யுங்க, நிறைய செய்யுங்க. எப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ செய்வதற்கான பலத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என் கைக்கும் வாய்க்கும் பத்தாத வருமானம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்குங்க, கொடுக்க வேண்டும் என்ற மனம் உங்களிடம் வந்தால் இறைவன் கொடுக்க வைப்பார். நம்மால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாமலேயே போய்விடும். என்னால் முடியும், நான் கொடுக்க போகின்றேன் அப்படின்னா கொடுக்கணும். ஆனால் ஒரு தீர்மானம், நான் செய்தாக வேண்டும் இவ்வளவு பேத்துக்கு அப்படின்னு மனதில் தீர்மானம் எடுத்துக்கொண்டால் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்தோமையானால் அது உன்னதமான அன்னதானமாக மாறும். இறைவன் கைகளால் கொடுக்கின்ற பிரசாதமாகும் அது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த பிரசாதத்தை கொடுப்பது நீங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா இறைவனுக்கு உகந்த ஒரு உயிராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுவது அன்னதானமான, சின்ன சின்ன உயிர்களுக்கு கொடுக்கப்படுவதும் அன்னதானமே அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ காகத்துக்கு உணவு கொடுக்குறீங்க, குருவிக்கு உணவு கொடுக்குறீங்க, கிளிக்கு உணவு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி, அல்லது நாய்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது தானத்தில் தான் வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.